ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல இருந்து ஒரு சம் எடுத்துட்டு வந்திருக்கோம் பாருங்க. 1200 ஆனது 4 ஆண்டுகளில் 1600 ஆக மாறுகிறது எனில் வட்டி வீதத்தை 5% குறைத்தால் அத்தொகை எவ்வளவாக மாறும்? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே கூட்டு வட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ இது வந்து தனி வட்டி சம் தான். அசல் வந்து 4 வருஷத்துல 1600 மாறுதுன்னு சொல்லிட்டாங்க, பர்சன்டேஜ் கொடுக்கல. ஆனால் பர்சன்டேஜ் 5% குறைச்சாங்க அப்படின்னா எவ்வளவா அந்த தொகை மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தனி வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டி அப்படின்னா அசல் ஆண்டுகள் வட்டி வீதம். அசல் பார்த்தோம் அப்படின்னா 1200, ஆண்டுகள் 4 ஆண்டுகள். இந்த இடத்துல பர்சன்டேஜ் என்ன போடணும் அப்படின்னா எவ்வளவு குறைச்சிருக்காங்களோ அது. அப்போ இன்ட்டு 5% 5/100ன்னு எழுதலாம். ஓகேங்களா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். மீதி என்ன வரும் அப்படின்னா 12 5 60, 60 4 240. அப்போ தனி வட்டி 240ன்னு கிடைச்சிருக்கு. இந்த முழு தொகை இருக்கு இல்லையா, இதுல இருந்து 240 கழிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1360 தான் ஆன்சர். ஆப்ஷன்